காய்ஸ் நீங்க கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணுமா? அதுவும் கொஞ்சம் கூட சர்வேவே அடிக்காம ஃபுல்லா அட்டாக் மட்டுமே ஆடி எனிமிஸ் அடிச்சு மட்டுமே கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எங்கே இறங்கணும், நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ஆடலாமா இல்லை லாங் ரேஞ்சில் ஆடலாமா, நீங்கள் உங்களுக்கான கன்னை எப்படி சூஸ் பண்ணணும், அட்டாக் ஆடும்போது நீங்கள் சீக்கிரமாக செத்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் காம்பினேஷன், எப்படி பேசுகிறதா விளையாடி எனிமிஸ் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் எப்படி கோல்டு மெடல் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருமே இந்த வீடியோ பற்றி எவ்வளோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கேரண்டி தரேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ண முடியும். வெறும் அட்டாக்கிங் மட்டுமே விளையாடி. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லேண்டிங் ஸ்ட்ராட்டஜி. லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்குற இடத்துல மஸ்டாக இருந்தால் ஒரு ஹார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். அதேமாதிரி அந்த ஒரு இடத்துல இருந்தால் ஒரு 3 to 4 எலிமிஸ் தான் இறங்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் சைடில் இறங்கியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் மேல் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் எலிமி தான் இறங்கியிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுப்பாங்க. ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவே ஆகி ஸ்ட்ரீட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்கு. இங்கே ஒரு எலிமி இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் போய் அடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு எலிமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிச்சிருப்பாங்க. அவங்களே அடிச்சு எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த ஒரு இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் எந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஒரு ஹார்ட் இருக்கும். அதனால நான் வந்து திரும்ப அட்டாக்கிங்கே எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட அந்த ஒரு ஹார்ட் உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்கிங் எடுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் லூட்லலாம் அடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு இடத்துல இன்னொரு ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 kills பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இடத்துல இன்னொரு எனிமி வருவார். இந்த எனிமி நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எலிமி அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன். அவர் நமக்கு ரொம்பவே ஆட்டம் காட்டியிருப்பாரு. இருந்தாலும் நான் எப்படி பொறுமையாக இருந்தால் ஒரு அடிச்சு மட்டும் பாருங்க. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸு. ஸோ பேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தால் ஒரு எலிமி அடிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டேமேஜ் ஆகிட்டு சுற்றிட்டு இந்த பக்கம் வந்துருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இருந்துருக்கு. கரெக்டாக அந்த எலிமி நம்மள்ட்ட ரஷ் பண்ணதுக்கப்புறம் பெற்று நம்மளுமே பைக்கில் வச்சு அவரை அசால்ட்டாக அடிச்சிருவோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி போட்டு குளோ வேலை போட்டு வச்சுருந்துருப்பாரு. நம்மள்டையுமே புல்லட் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோ வேலை உடைக்கலை. ஒரு பாம்பை தூக்கி போட்டால் அதுலேயுமே அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜே போகலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள். இந்த புல்லட்னால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோ வேலையே உடைக்கலை. அந்த எனிமி வெளியே வந்ததுக்கப்புறம் நானும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்தேன். அவருமே நமக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவார். சரி ஓகே, அவருக்கு நல்லா டேமேஜ் போயிடுச்சு, நம்ம வந்து ஹீல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரஷ் பண்ணி போயிருந்திருப்பேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்திருப்பார். திருப்பி இந்த பக்கத்தில் வந்து நமக்கு நல்ல ஒரு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ நான் அந்த பக்கத்துலேருந்து ஓடி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிருப்பேன் அவருக்காக. எனக்குமே நல்லா புட்ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல்லாம் கேட்டுருச்சு. ஓகே யாராவது இருந்தால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி வந்துட்டார் அந்த ஒரு எனிமி. நானும் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் எடுத்துக்கிட்டு ரஷ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. போனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக தான் விளையாண்டுருப்பாரு. நம்ம கொஞ்சம் ஓரளவு டேமேஜ் கொடுத்துட்டு அவர் ரஷ் பண்ணலாம். திரும்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பால் அடிச்சுக்குவார். சரி ஓகே, இதுக்கு மேலே இவர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நம்மளை முடிச்சு விட்டுவார் அப்படிங்கிறதுனால பேக் அடிக்கிறாரு. பார்த்தா திடீர்னு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார். நம்மளுமே நல்லா ஹீல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு ஓடிட்டு அந்த புதர்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு பேஷன்ஸ் விளையாடுறதுனால இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாகாமல் தப்பிச்சுருந்துருப்பேன். ஓடி வந்து இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு எனிமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருப்பாரு. அவருக்கு கிச்சன்ஸில் நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருப்பான். ஆனால் குளோல் போட்டிருப்பாரு. ஜோன் வந்தோடனே அது ஒரு எனிமி சோனுக்கு போகிறக்கா டச்சே பாரு போட்டு போய் நம்ம கரெக்டாக அடிச்சு வின்செஸ்டர் கில்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணியிருப்போம். சரி ஓகேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கோம். பார்த்தா இந்த பக்கத்தே இருப்பார் எனிமி. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சு இந்த பக்கம் ஓடி வந்தால் அதே எனிமி தான் இவரும். சரி ஓகே, நமக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டாரு அவர். நான் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து ஹீல் பண்ணிக்கிருப்பேன். நான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்களே பார்த்தா நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக விளையாடுகிறது அந்த எனிமி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ரஷ் பண்ணி காடி வாங்கி செத்துருப்பாரு. டிவிட்லேயே போட்டு போகிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்திருப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ஆடலாமா இல்லை லாங் ரேஞ்சில் ஆடலாமான்னு பார்க்க போகிறோம். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க 2GB RAM 3GB RAM 4GB RAMலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ரேஞ்ச் ஆடுங்க, நல்ல டிவிஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் ஆடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த டிவிஸ் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் லாங் ரேஞ்ச் ஆடுங்க. ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆடும்போது நிறையா கிளாஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக சாரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கல்லை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்டேட்டில் வேறு இந்த லெவல் 19 எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ரேஞ்சில் வந்து பார்த்துக்கிட்டா 7 கிடைக்கிற என்ன கல் வேலை எடுத்து ஆடுங்க. எஸ்பிடி OG M249 M249X குரோசா இந்த மாதிரி எடுத்து ஆடுங்க. ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பைசெல் MP5
தாம்சன் இது மட்டும் எடுத்தாடுங்க. மிச்சபடி இந்த யூஎம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கா இல்லாததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஷார்ட்டேஜுகளுக்கு போடுங்க. அந்த சிப்பை லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 90 சிப்பெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே டாப் 10 அளவு வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜுகளுக்கு போடுங்க. அதே ரொம்பவே நல்லது. ஏன்னா லாஸ்ட் ஒன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா MP40 M10 இதெல்லாம் எடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஸ்கில் வச்சுலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பிஆரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறீங்கன்னா நான் சொன்ன கன்ஸ் எடுத்தாருனா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் அட்டாக் ஆட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா பவர்ஃபுல்லான கல்லை வச்சுனா மட்டும்தான் உங்களால் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்க முடியும். சரி ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுனா சோல் போடுற இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு வீட்டை பிடிச்சி உட்காந்து அங்கேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாருக்குமே எதாவது டேமேஜ் தான் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து நீங்கள் அதிக நேரம் வந்து சர்வே அடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கோல்டன் மெடல் அச்சீவ் ஆகும். நீங்கள் வந்து சர்வே அடித்து ஒரு 5 கிலோ அடித்தாலே போதும் கோல்டன் மெடல் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கோல்டன் மெடல் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ சோலோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா காயின் கலெக்ட் பண்ணி அர்சனல் அது நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அர்சனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் 98 போகிற சிப்பு 2 அங்கே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. சரி ஓகே கைஸ், கமிங் டு த லாஸ்ட் டாபிக், கேரக்டர் காம்பினேஷன். ஸோ கேரக்டர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா கேரக்டர் காம்பினேஷன் இருக்குது, அட்டாக் இருக்குது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேரக்டர் காம்பினேஷன் தான் சூப்பராகவே இருக்குது. நான் இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேரக்டர் கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணல, கேரக்டரையாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எப்போதுமே நல்லா கிராஸ் ஃபயர் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் குளான் போட்டு தமிச்சு போயிலே உங்களுக்கு இருக்கிற போது அது கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் அந்த கேரக்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்குவாடுக்கு போய் எப்படின்னா வேறு எதாவது வச்சுக்கோங்க. பட் சோலோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் காம்பினேஷன் வச்சுக்கோங்க. இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் பெஸ்ட்டு கேரக்டர் காம்பினேஷனுக்கு. அது சர்வைவல் டிப்ஸ் வேணும்னாலும் கூட கேளுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த 2 வீடியோமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் நாங்கள் இன்னும் ஒரு 3 எனிமிஸ் தான் இருந்திருப்போம். ஒரு சில நாட்கள் அடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு எனிமி தான். ஸோ நாங்கள் அந்த ஒரு எனிமி அடிச்சு கில் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் அடிக்கிற முடியாது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் பாஸ்க்கு போகணும் அப்படின்னா மஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுமாதிரி நம்ம அது சம்மந்தமான கண்டென்ட் தான் வந்து போடலான்னு இருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். கேரக்டர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக கேரக்டர் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்கில்ல கைடு வச்சுக்கோங்க, செகண்ட் பேஸ் ஸ்கில்ல டிவி வச்சுக்கோங்க, தேர்ட் பேஸ் ஸ்கில்ல மேலே வச்சுக்கோங்க.